வணக்கம். இது என்னோட தோட்டத்தில் வந்த பச்சை மிளகா. இன்னைக்கு அறுவடை. கொஞ்சம்தான் பறிக்க வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் அது கீழே தான் கொட்டுது, அதனால் நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு நான் பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகிறேன். எனக்கு சின்னமலை சர்ச்சுக்கும் போகணுன்னு ஆசை, டைம் இல்லை. இன்னைக்கு பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகிறேன். சின்ன வேண்டுதல். எங்கள் வீட்டிலேருந்து பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகணுன்னு 60 கிலோமீட்டர், போக 60 கிலோமீட்டர், வர 60 கிலோமீட்டர். நான் அங்கே இருந்தது அரை மணி நேரம்தான். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த அம்மா, அதனால தான் அவங்கள தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அந்த குழந்தைய கொடுத்தாரு. அந்த அம்மாவோட முன்னால் வந்து அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் அந்த கதை தெரியும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப எனக்கு மனசு வருத்தப்படுற விஷயம். அவங்கள பார்க்கும்போது என்ன அறியாமலே எனக்கு அழுகை வரும். நான் எப்போ அங்கே போனாலும் எனக்கு அழுகை வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மாதாவின் கோயில் மணியோசை கேட்குறேன். உங்கள் எல்லாருக்கும் நேரம் இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் அந்த பாட்டு கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் எங்கே போனாலும் பொம்மை தான் வாங்குவேன், நிறைய வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூனை கையாட்டுற பொம்மை ஏற்கனவே நான் பெருசு ஒன்று வச்சுருந்தேன், அது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. இதை பார்த்த உடனே வாங்கணும்னு நினச்சேன். அங்கே இது நல்லா தான் கையாட்டிகிட்டு இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெயிலில் வச்சேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.